வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். மீன் சாப்பிடாதவங்களுக்கு சைவ மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மீன் வறுவல் டேஸ்ட்லேயே இருக்கும். இதில் நீங்கள் மீன் மசாலான்னு தனியாக விற்கிது, அந்த மீன் மசாலா பவுட்ரு போட்டிங்கன்னா இன்னும் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நல்ல மாவாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தோல் சீவிக்கங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கிட்டுருவோம். இந்த மாதிரி மீன் மாதிரி கட் பண்ணிட்டோம். இந்த மிச்ச பீஸை வாழைக்காய் புட்டு மாதிரி வேக வச்சு செய்யலாம். இதை துருவி புட்டு இட்லி சட்டி ஆவியில் வேக வச்சிங்கன்னா நல்லா மாவு மாதிரி புட்டு மாதிரி வந்துடும். அதை பொரியல் மாதிரி நீங்கள் தாளிச்சிங்கன்னா புட்டு மாதிரி வாழைக்காய் புட்டு ரெடி. இதெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள். வாழைக்காயை அரை வேக்காடு தான் வேக விட போகிறோம். ஒரு 50% வேக விட்டால் போதும். வாழைக்காய் 5 நிமிஷமாக வேகுது. அரை வேக்காடு தான் வேகணும், ரொம்ப வேக விட்டுறாதீங்க. கலர் மாறிடுச்சு. இப்போ பதிகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம 3 வாழைக்காய் எடுத்துருக்கோம், மீடியம் சைஸ் வாழைக்காய். அதுக்கு தகுந்த அளவு மசாலா தூள் எடுத்துருக்கேன். இது சோம்பு தூள். வாழைக்காய் கேஸ் ட்ரபிள் இருக்குதுங்கிறதுனால நம்ம சோம்பு சேர்த்துக்கிறது நல்லது. சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இது மல்லித்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மிளகாத்தூளே கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு மீன் வறுவலுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையில்லை, ஏன்னா அதோடைய சதை பகுதியில் ஒட்டிக்கும் மசாலா. வாழைக்காய் வறுவலுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா மசாலா ஃப்ளேவர், மசாலா நல்லா வாழைக்காயில் ஒட்டிக்கும். அதனால கார்ன்ஃப்ளவர் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கடலை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கொஞ்சமாக இதில் 1/4 பழம் தான் புளிய போகிறேன். லெமன் ஜூஸ் கொஞ்சம் தான் புளிஞ்சிருக்கேன், போதும். இதில் தயிர், ரொம்ப புளிக்காத தயிராக 2 டீஸ்பூன். நம்ம வாழைக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலைக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு. மசாலா ரெடி. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க வாழைக்காயில் இதை தடவிடுவோம். வாழைக்காயில் ஒவ்வொரு வாழைக்காய்க்காக தடவணும். மொத்தமாக தடவுனீங்கன்னா உடஞ்சி போயிடும். தடவி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு வச்சுருவோம். இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. வெந்துட்டு எடுத்துடலாம்.
இதில் முட்டை சாப்பிடுவீங்கன்னா இதில் முட்டையும் தயிருக்கு பதிலாக முட்டை சேர்த்துக்கலாம். மூணு வாழைக்காய்க்கு 10லேருந்து 12 பீஸ் வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.